ஜெபிக்கும். ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களே, நம்முடைய திருவிழாவின் 7வது நாளில் நம்முடைய புனித தனிஸ்லாசும் வானதூதர்களும் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய மறைவுரைக்கு ஒதுக்கப்பட்ட அருட்தந்தை சில அவசர காரணங்களால் வர இயலவில்லை. ஆகவே அந்த பணியை நான் ஏற்றிருக்கின்றேன். புனிதரும் வானதூதரும். வானதூதர்கள் எல்லா மனிதர்களுடைய வரலாற்றிலும் ஒரு பங்கு பெறுபவர்கள். எல்லோருடைய வரலாற்றிலும் வானதூதர்களுக்கு ஒரு பங்களிப்பு உண்டு. எனவேதான் காவல் தூதர்கள் என்ற ஒரு செய்தி நாம் படித்திருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு வானதூதரை அனுப்பியிருக்கின்றார். இந்த வானதூதர்களின் பங்களிப்பு என்ன? வானதூதர்கள் கடவுளிடமிருந்து செய்தியை நமக்கு கொண்டு வருபவர்கள். நம்மிடமிருந்து செய்தியை கடவுளிடம் கொண்டு செல்பவர்கள். இவர்கள்தான் வானதூதர்கள். இந்த மெசஞ்சர்ஸ் என்று சொல்லுவார்கள். 2 பேருக்கும் உள்ள தொடர்பை நிலைப்படுத்துகின்றவர்கள் இந்த வானதூதர்கள். பழைய ஏற்பாட்டில் நாம் படித்திருப்போம். வானதூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் அவர் கண்டார் என்று. ஆகவே வானதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதையும் அவர் கண்டார். அந்த இடத்துக்கு பெத்தேலுக்கு பெயர் சூட்டினார்கள். அவர்கள் ஏறுவதும் இறங்குவதும் எதை நமக்கு உணர்த்துகின்றது என்றால் இந்த செய்திதான். கடவுளிடமிருந்து செய்தியை நமக்கு கொண்டு வருவார்கள். நம்மிடமிருந்த ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் இறைவனிடம் எடுத்துச் செல்வார்கள். இதுதான் வானதூதர்களுடைய பணி. இந்த வானதூதர்கள் பல விதங்களில் சிறப்பான விதத்தில் செயல்படுவதை பார்க்கிறோம். சிறப்பாக அதிதூதர்கள் என்று சொல்லுவோம். இந்த அதிதூதர்கள் எத்தனை பேர்? 7. பிரிச்சு வச்சிருக்கேன். அதிதூதர்கள் 7 அதிதூதர்கள் இருக்கின்றார்கள். இறைவனுடைய செயல்பாடுகளை சிறப்பான விதத்தில் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு தான் இந்த வானதூதர்கள் 7 விதங்களில் செயல்படுகின்றார்கள். ஆனால் 3 பேரை பற்றி நமக்கு தெளிவாக தெரியும். யாரெல்லாம்? கப்ரியேல், ரஃபேல், மிக்கேல். அந்த 3 பேரை பற்றி நமக்கு தெளிவாக தெரியும். ஏனென்றால் இந்த 3 பேருடைய செயல்பாடு மிகச் சிறப்பாக அமைந்துள்ளது. ஆனாலும் வானதூதர்கள் நிறைய பேர் உண்டு. இந்த 7 அதிதூதர்களின் கீழ் செயல்படுகின்றவர்கள் நிறைய உண்டு. இந்த வானதூதர்கள் ஆண்டவருடைய செய்தியை நம்மிடம் கொண்டு வருவார்கள். நம்மிடமிருந்து நம்முடைய ஜெபங்களை விண்ணகத்திற்கு எடுத்து செல்வார்கள். ஆகவே அவர்களுடைய பங்களிப்பு மிக பெரியது. இந்த 3 அதிதூதர்களை பற்றி சொல்லும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட பணி ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. நம்ம ஊரில் மிக்கேல் அதிதூதருடைய சுரூபத்தை தூக்கி வருவாங்க. அப்படிதானா? எதுக்காக? அவர் தீமைகளை என்ன செய்வார்? அழிப்பவர். தீய சக்திக்கு எதிராக போராடுபவர். நம்ம ஊரில் அந்த திருநாளைக்கு முன்னால் அதை தூக்கிட்டு வரும். மிக்கேல் சம்மசான சுருவத்தை தூக்கிட்டு வருவதுன்னா ஆண்டவருடைய அருள் வெளிப்படுகின்ற நேரத்தில் தீய சக்திகளுடைய ஆற்றல் அகற்றப்பட வேண்டும். ஆகவே மிக்கேல் அதிதூதரை நாம்
பவனியாக எடுத்து வருகிறோம். தீய சக்திகள், தடைகள், தடங்கல்கள், ஏதாவது பிரச்சனைகள் அனைத்தும் அகற்றப்பட வேண்டும். ஆண்டவருடைய அருள் நம் ஊர் மீது, நம்ம குடும்பங்கள் மீது, நம் மக்கள் மீது நிறைவாக பொழியப்பட வேண்டும் என்ற ஒரு காலகட்டத்தில் தடங்கல்கள் இருக்கக்கூடாது. தீமையை, தீய சக்திகள், தவறான செயல்பாடுகள் இவை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதன் நோக்கமாக இறைவனுடைய செயல்பாட்டை எவையெல்லாம் தடுத்து நிறுத்துகின்றதோ அவை அனைத்தும் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சுருவத்தை நாம் தூக்கிட்டு வரலாம். ஆகவே மிக்கேல் அதிதூதர் நம் வாழ்வில் இருந்து தடைகளை அகற்றுவதை பார்க்கிறோம். எதெல்லாம் நம்முடைய வாழ்வில், நம்முடைய முன்னேற்றத்தில், நம்முடைய வளர்ச்சியில் தடைகளாக இருக்கின்றதோ அனைத்தையும் அப்புறப்படுத்துபவராக மிக்கேல் அதிதூதரை பார்க்கிறோம். கப்ரியேல் அதிதூதர் கடவுளிலிருந்து நல்ல செய்திகளைத்தான் அவர் கொண்டு வருவார். நல்ல நல்ல செய்திகளை மக்களுக்கு கொண்டு கொடுப்பவர் கப்ரியேல் அதிதூதர். பல முறை நாம் நற்செய்தியில் அதை பற்றி படிக்கிறோம். அன்னை மரியாளுக்கு கப்ரியேல் அதிதூதர் தோன்றி செய்தியை கொடுக்கிறார். நீர் ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர், அவர் மேன்மை மிக்கவராயிருப்பார், உன்னதரின் கடவுள் எனப்படுவார், உன்னதரின் மகன் எனப்படுவார் என்ற செய்தியை அன்னை மரியாளுக்கு கொடுக்கிறார். அதே போல சூசேப்பருக்கு கனவில் தோன்றி பிள்ளையை எகிப்துக்கு கூட்டிக் கொண்டு போவோம். எகிப்திலிருந்து இப்போ திருப்பி வா. இந்த நல்ல செய்திகளை சொல்லி அன்னை மரியாளையும் சூசையும் வழிநடத்துகின்றார். ஆகவே ஆக்கப்பூர்வமான செய்திகளை நமக்கு தருபவர் கப்ரியேல் அதிதூதர். இவ்வாறு கப்ரியேல் அதிதூதர் செயல்படுகின்றார். இந்த ரஃபேல் அதிதூதர் யாரும் சொல்லுவார்? தோபித். இந்த தோபித் என்ற ஒரு நல்ல மனிதருக்கு ரஃபேல் அதிதூதர் நோய் நீக்கும் ஆற்றலை இறைவனிடமிருந்து கொண்டு வருவார். ஆகவே நான் 3 அதிதூதர்களை பற்றி மட்டும் சொன்னேன். இதுபோல எல்லா தூதர்களும் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு கடவுளுடைய செய்தியை கொண்டு வருபவர்களாக இருக்கின்றார்கள். கடவுளுடைய செய்தி பல விதங்களில் ஏதாவது ஒரு தூதர் வழியாக நமக்கு கிடைக்கின்றது. நம்முடைய புனிதருக்கும் தூதருடைய ஒரு செயல்பாடு தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டது. நம்முடைய புனிதர் 17 வயது. 17 வயது வரைக்கும் ஒரு புது நன்மை வாங்காமல் இருந்திருக்கிறாருங்க. எத்தனை இஸ்லாம் நாட்டில். ஆக நற்கருணை வாங்குவதற்கு அந்த காலத்தில் அவ்வளவு எளிதாக நற்கருணை வாங்கிவிட முடியாது. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது வாங்குவேன்னு நினைக்கிறேன். 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது புதுநன்மை வாங்கினேன். ஆனால் இப்பொழுது 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு அல்லது அந்த நிலையில் வாங்குகிறோம். அதற்கு முந்தைய காலகட்டத்தில் திருத்தந்தை 10ஆம் 14 காலத்திற்கு பிறகுதான் 12 வயது என்று குறித்தார்கள். அதற்கு முன்னால் நற்கருணை வாங்குவது அவ்வளவு எளிதல்ல. ஆகவே நம்முடைய புனிதர் தனிஸ்லாஸ் நற்கருணை வாங்க வேண்டும் என்ற பேராவல் கொண்டிருந்தார். அவருக்கு தெரிகிறது தன்னுடைய மரணம் நெருங்கி வருகின்றது. ஆகவே நாம் நற்கருணை வாங்க முடியாமல் எங்கே இறந்து விடுவோமோ என்ற ஒரு எண்ணம் அவருக்கு மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. எனவே நற்கருணை வாங்க வேண்டும் என்று என்னென்ன விதத்தில் யாருடைய பரிசீலனையை பெற்று நாம் வாங்க முடியும் என்று அவர் முயற்சி செய்கிறார். ஆகவேதான் புனிதர்களுடைய உதவியை தேடுகின்றார். புனிதருடைய பரிந்துரையின் பேரில் அவர் நோயிட்டு இருக்கும் பொழுது நற்கருணை
வானதூதர்கள் கொண்டு வருகின்றார்கள். 2 வானதூதர்கள் அவருக்கு கொண்டு வருகின்றார்கள். இங்கேதான் நம்முடைய புனிதருடைய தனிஸ்லாசுடைய வானதூதருடைய தொடர்பை நாம் பார்க்கிறோம். நற்கருணையை அவருக்கு வழங்கியது எந்த குருக்களும் அல்ல, எந்த அருட்சகோதரிகளும் அல்ல, யாரும் அவருக்கு நற்கருணை கொண்டு வரவில்லை. அவர் நற்கருணையை பெற்றது தூய ஆவியின் வல்லமையா. அதற்கு துணையாக இருந்தது அந்த புனித பார்பராய். ஆகவே இந்த புனிதருடைய பரிந்துரையில் வானதூதர்கள் நற்கருணையை கொண்டு அவருக்கு கொடுக்கின்றார்கள். இதன் மூலம் வானதூதருடைய பங்களிப்பு நம்முடைய புனிதருடைய வாழ்வில் இருப்பதை நாம் உணர முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த விதத்தில் தான் இன்று வானதூதர்கள் செயல்படுகின்றார்கள். இன்று யாராவது வானதூதர்களை பார்த்திருக்கின்றார்களா? ஒருவரும் பார்த்திருக்க முடியாது. ஆனால் நாம் ஒவ்வொருவருமே ஒரு வானதூதராக செயல்படுகின்றோம். இதுதான் இறைவனுடைய செயல்பாடு. இறைவன் வானதூதர்களை நேரடியாக யாருக்கும் அனுப்புவதில்லை. அருள் நிலையில் இறைவனோடு உள்ள தொடர்பில் மிக உச்சத்தில் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த பெரும் பாக்கியம் கிடைக்கும். நம்முடைய புனிதருக்கு வானதூதர் நற்கருணையை கொண்டு வந்தார் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய புனிதர் அருள் நிலையில் சிறந்திருந்தார். அன்னை மரியாளுக்கு கப்ரியேல் அதிதூதர் தோன்றினார் என்றால் அருள் நிலையில் உச்ச நிலையில் இருந்தார். புனித வளனாருக்கு வானதூதர் தோன்றி செய்தியை சொன்னார் என்றால் அருளின் உச்ச நிலையில் இருந்தார். எனவே அருளின் உச்ச நிலையில் நாம் இருக்கும் பொழுது வானதூதர்களுடைய செயல்பாட்டை நாம் காண முடிகின்றது. அதே வேளையில் தீமை பருகிய நேரங்களிலும் வானதூதர்கள் செயல்படுவார். எங்கெல்லாம் தீமை மலிந்திருக்கின்றதோ அந்த இடங்களிலெல்லாம் வானதூதர்கள் செயல்படுவார்கள். இறைவன் தன்னுடைய வல்லமையை மிகச் சிறப்பான விதத்தில் எடுத்து காட்டுவார். ஆதிபெற்றோர் பாவம் செய்த பொழுது வானதூதர் அங்கே காவல் வைக்கப்படுகின்றார். ஏன்? பாவம் பெருகின்றது, பாவத்தினுடைய தொடக்கம். ஆகவே அங்கே ஒரு வானதூதர் இருக்கின்றார். தீமை பெருகும் பொழுது இறைவன் தனிப்பட்ட விதத்தில் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். அந்த வெளிப்படுத்துவதில் தான் ஆண்டவருடைய வானதூதர்கள். எகிப்தில் இன்னொரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். இஸ்ராயேல் மக்களை பார்வோன் அரசன், எகிப்திய மன்னன் மிகவும் கொடுமைப்படுத்துகிறார். கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் அந்த மக்களுக்கு கடுமையான வேலைகளை கொடுக்கிறார். கண்ணீரோடு இஸ்ராயேல் மக்கள் யாவை இறைவனை நோக்கி முறையிடுகின்றார்கள். தீமை மலிந்திருக்கின்றது. மக்களை மக்களாக நடத்தாமல் தீமை மலிந்திருந்த காரணத்தினால் கடவுளை நோக்கி யாவை இறைவனை நோக்கி அவர்கள் குரல் எழுப்புகின்றார்கள். அவ்வாறு குரல் எழுப்பிய வேளையில் ஆண்டவர் மோசேயை தேர்ந்தெடுக்கிறார். என்னுடைய மக்களுடைய அழுகுரல் என் காதில் எட்டுகிறது. தீமை மலிந்திருப்பதை நான் பார்க்கிறேன். ஆகவே இந்த மக்களை நாம் விடுதலை செய்ய வேண்டும் என்று மோசேயை அனுப்புகிறார். அதன் பின் நடந்த நிகழ்ச்சியில் 10 தொழுநோய்கள் கொடுத்து பார்க்கிறார், அடையாளங்களை கொடுத்து பார்க்கிறார். பார்வோன் மன்னன் மசியவில்லை. ஆகவே பாஸ்கா உணவு தயார் பண்ணுகின்றார்கள். அதன் இரத்தத்தை எடுத்து இஸ்ராயேல் மக்களுடைய கதவு நிலைகளில் பூசப்படுகின்றது. அன்று இரவு வானதூதர்கள் செயல்படுகின்றார்கள். தீமை மலிந்த இடத்தில் இறைவனுடைய ஆற்றல் பெரும்
வல்லமையாக செயல்படும். நன்மைகள் இருக்கின்ற இடத்தில், அருள் நிறைந்த இடத்திலும் ஆண்டவருடைய ஆற்றல் செயல்படும். பாவம் மலிந்த இடத்தில், தவறுகள் நிறைந்த இடத்திலும் இறைவனுடைய ஆற்றல் செயல்படுவதை பார்க்கிறோம். வானதூதர்கள் யாருடைய வீட்டிலெல்லாம் செம்மறியின் ரத்தம் பூசப்பட்டதோ அந்த வீடுகளை கடந்து செல்கின்றார்கள். எகிப்தியருடைய தலைப்பேறு ஆண் குழந்தைகள் அத்தனை பேரையும் வானதூதர்கள் கொன்று விடுவதாக படிக்கிறோம். ஆக இது நமக்கு என்ன செய்தியை தருகின்றது என்றால், வானதூதர்களுடைய செயல்பாடு அருள் நிறைந்த இடத்திலும் நல்லவையாக இருக்கும். தீமைகள் மலியும் பொழுதும் இறைவன் தன்னுடைய வானதூதர்களை அனுப்பி செயல்படுவதை பார்க்கிறோம். அப்ரஹாமுடைய நிகழ்ச்சி ஒன்றில் பார்ப்போம். கடவுள் 2 நகரை அழித்தார், சோதோம் கொமோரா. சோதோம் கொமோரா என்ற நகரை அழிக்கின்ற காட்சிக்கு முன்னால் நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கே நடந்தது என்ன என்று. கடவுள் 2 பேர், கடவுளும் இன்னும் 2 பேரும் வருவார்கள். சாராவோடு ஒரு உரையாடல் நடக்கும். நான் அதற்குள் செல்லவில்லை. அதன் பின் இந்த ஒருவர் தங்கி விடுவார். 2 பேர் அந்த சோதோம் கொமோரா என்ற இடத்திற்கு செல்வார்கள். சோதோமும் கொமோராவும் இங்க பைபிள் எடுத்து வாசித்தீங்கன்னா ரொம்ப செழிப்பான பகுதி. ஆபிரகாம் அந்த இடத்தை தேர்வு செய்யும் பொழுது, ஆபிரகாம் எனக்கு இந்த வறண்ட இடம் எனக்கு போதும், ஒரு வறண்ட பகுதியை ஆபிரகாம் தேர்வு செய்து கொள்வார். லோத்துக்கிட்ட சொல்லுவார், அப்பா நீ நல்ல செழிப்பான இடத்துல நீ இருந்துக்கப்பா, எனக்கு வேண்டாம், நான் அந்த வறண்ட இடத்துல இருக்கிறேன். ஆபிரகாம் இருந்து கொள்வார். செழிப்பான இடத்தில், நதிகள் பாய்ந்த இடத்தில், செல்வ செழிப்போடு உள்ள இடத்தில் லோத்துடைய குடும்பம் இருக்கும். செல்வம் பெருகும் பொழுது கடவுளை விட்டு நாம் தொலைவில் செல்ல நேரிடும். எப்பொழுதெல்லாம் செல்வம் பெருகுகின்றதோ, வசதிகள் அதிகமாகின்றதோ, முன்னேற்றமும் வளர்ச்சியும் எங்கே அதிகமாக இருக்கின்றதோ அங்கே கடவுளை விட்டு தொலைவில் செல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதே அந்த ஒரு சூழ்நிலையில் தான் லோத்து, அவருடைய குடும்பம், இவங்க வாழ்ந்த அவருடைய வாரிசுகள் இருந்த இடம் செல்வ செழிப்பான இடம். ஆகவே அவர்கள் கடவுளை விட்டு தொலைவில் இருந்தார்கள். இவ்வாறு அவர்கள் தொலைவில் இருந்த காரணத்தினால் ஆபிரகாமை சந்திக்க வந்த இந்த 3 பேர், அது ஒரு ஆள் அங்க தங்கியிருக்கிறாரு, 2 பேர் அங்க போனார்கள். இந்த 2 பேரையும் தவறாக பயன்படுத்தினார்கள். லோத்து எவ்வளவோ சொல்லி பார்க்கிறாங்க, நல்ல அழகான நாட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தவறாக அவர்களோடு தொடர்பு கொள்ள முயற்சிக்கின்றார்கள். இவர்கள் இறைவனின் மனிதர்கள் என்பதை அந்த லோத்துடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. ஏன்? அவர்களுடைய செல்வ செருக்கு, அவர்களுடைய வளர்ச்சி, முன்னேற்றம் அவர்களுடைய கண்களை மறைத்து விடுகிறது. கடவுளை விட்டு தொலைவில் அவர்கள் சென்று விடுகின்றார்கள். ஆகவே அந்த 2 பேரையும் தவறாக பயன்படுத்த முயற்சி செய்கின்றார்கள். இது ஒரு பக்கம் உரையாடல். இந்த பக்கம் ஆபிரகாம் அந்த கூட வந்த இன்னொரு ஆள் இருக்காருன்னா அவர்களோடு பேரம் பேசினார். ஆபிரகாம் சொல்றாரு, 50 பேர் இருந்தால் அழிக்க மாட்டீங்களா? 50 பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன். அந்த கூட வந்த ஆள் சொல்றாரு, அது கடவுளின் ஆள். அந்த சோதம் கொமோராவை அழிக்க போவரை அவருடைய செயல்கள் ஆண்டவருக்கு அருவருப்பானவை. ஆகவே அவர் அந்த நகரத்தை அழிக்கப் போகிறேன் சொல்லுகிறார். ஆபிரகாம் இந்த பக்கம் மன்றாடிட்டு இருக்கிறார். 50 பேர் இருந்தால், 40 பேர் இருந்தால், 30 பேர், 25 பேர், ஒரு 5 பேர் இருந்தால் அழிக்க மாட்டீரா என்று இங்க பேரம் பேசிக்கிட்டே இருக்காரு.
ஆனா அங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை. 5 பேர் கூட கிடையாது. லோத்தை மட்டும் ஐயா நீ உன் பிள்ளைகளை மட்டும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு 4 பேர் வந்தார்கள். யாரெல்லாம்? லோத்தும் அவருடைய மனைவியும் அவருடைய 2 பெண் பிள்ளைகள். இந்த 4 பேர் தான் வெளியே வந்தாங்க. அந்த நகரம் அழிக்கப்பட்டது. அந்த அழிவை ஏற்படுத்தியது யார்? அங்கே சென்ற வானதூதர்கள், கடவுளின் சார்பாக செயல்பட்டவர்கள். எனவே எங்கெல்லாம் தீமை பெருகுகின்றதோ அங்கெல்லாம் இறைவன் தன்னுடைய வானதூதர்களை அனுப்பி அந்த தீமையை தடை செய்வதை, தீமையை அழிப்பதை, அப்புறப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதே வேளையில் எங்கெல்லாம் நன்மைகள் நடைபெறுகின்றதோ, அருள் பொங்கி பெருக்கெடுத்து பாய்கின்றதோ, கடவுளுடைய உறவோடு வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் தன்னுடைய வானதூதர்களை அனுப்பி தன்னுடைய அருள் வரங்களையும் அருட்கொடைகளையும் அதிகமாக பொழிவதை பார்க்கின்றோம். இந்த ஒரு நிலைதான் நம்முடைய புனிதர். ஆண்டவருடைய அருள் பெற்றவர். ஆகவே வானதூதர் அவருக்கு நற்கருணையை கொண்டு கொடுக்கின்றார்கள். இறை அருள் எங்கே பெறுகின்றதோ அங்கெல்லாம் வானதூதர்கள் செயல்படுகின்றார்கள். இன்றைக்கு வானதூதர்கள் செயல்படுகின்றார்களா என்பது நம்முன் இருக்கின்ற கேள்வி. இன்றைக்கும் தீமை நடைபெறும் பொழுது, கடவுளுக்கு அருவருப்பானவை நடைபெறும் பொழுது இறைவன் வல்லமையோடு செயல்படுகின்றார். நாட்டிலே, உலகிலே எப்பொழுதெல்லாம் விரும்பத்தகாத செயல்கள் அதிகமாக பெருகிக் கொண்டிருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் கடவுள் தன்னுடைய வானதூதர்களை பல விதங்களில் அனுப்புகின்றார். நேரடியாக தன்னுடைய வானதூதர்களை அனுப்ப வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பாவம் மலிகின்ற பொழுது கடவுளுடைய தண்டனை, அவருடைய செயல்பாடுகள் நிச்சயமாக இருக்கும். அதே போல நாம் அருளில் நிறைந்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய செயல்பாடு நம்மை சிறப்பான விதத்தில் இருக்கும். நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையில் அதை உணரலாம். எப்பொழுதெல்லாம் நாம் அருள் நிலையில் இருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நம்மில் ஒரு வானதூதர் செயல்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றார். எப்பொழுதெல்லாம் நாம் கடவுளை விட்டு பாவ வாழ்க்கையில், தவறான வாழ்க்கையில் நாம் ஈடுபடுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் கடவுள் ஒரு எச்சரிக்கையை கொடுத்து கொண்டுதான் இன்றும் இருக்கின்றார். அது வானதூதர்களுடைய செயல்பாடு. எனவே அன்புக்குரியவர்களே, என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இது நிகழ்ந்தது என்று நாம் சிந்தித்து பார்ப்போமானால், கடவுள் தன்னுடைய வானதூதர் வழியாக யாரையாவது அனுப்பி சொல்லியிருப்பார். பல நிகழ்வுகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உண்டு. வானதூதர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செயல்படுகின்றார்கள். அவ்வாறு செயல்பட்டு நம்முடைய வாழ்வில் நல்லதை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனவே இன்று புனிதருடைய வாழ்க்கையில் வானதூதர் செயல்பட்டதை நாம் நினைவில் கொள்ளும் பொழுது இதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம். என்னுடைய வாழ்வு கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்வாக இருந்தால் நிச்சயமாக கடவுள் தன்னுடைய பெருங்கொடைகளை தன்னுடைய வானதூதர் வழியாக ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு அது கிடைக்கும். அந்த நிகழ்வு, அந்த ஆள்தான் வானதூதர். நேரடியாக 2 இறக்கைகளோடு வானதூதர் வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வழிகாட்டுதல், ஏதாவது ஒரு தூண்டுதல், இது நமக்கு கிடைக்கும் பொழுது வானதூதர் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடுகின்றார் என்று பொருள். யாருக்காவது நாம் ஒரு நல்ல செயலை செய்யும் பொழுது, ஒரு வழியை காட்டும் பொழுது, அவருடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு நாம் ஒரு உதவியை செய்யும் பொழுது நாம் ஒரு வானதூதராக இறைவனுடைய சார்பில் செயல்படுகின்றோம் என்று பொருள். ஆகவே
வாழ்க்கையில் நல்லவை நடைபெறும் பொழுது இன்று வானதூதர்கள் வேறு விதத்தில் இன்னொரு மனிதனாக, இன்னொரு ஆளாக, இன்னொரு நிகழ்ச்சியாக கடவுள் நமக்கு அடையாளம் காட்டுகின்றார். அதே போலத்தான் தவறுகள், தவறான பாதையில் நாம் செல்லும் பொழுதும் வானதூதர்கள் நமக்கு சில அறிகுறிகளை கொடுக்கின்றார்கள். கடவுளுடைய செய்தியை கொண்டு வருகின்றார்கள். ஏன் எனக்கு உடலிலே இந்த நோய், ஏன் என்னுடைய குடும்பத்தில் இந்த பிரச்சனை, ஏன் என்னுடைய தொழிலில் வளர்ச்சி இல்லை, இப்படியெல்லாம் நாம் கேள்விகளை எழுப்பும் பொழுது கடவுள் அங்கே ஒரு வானதூதரை எழுப்பி ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். உன்னுடைய வாழ்வில் இந்த தடங்கள், இந்த ஒரு இழப்பு, இந்த ஒரு கஷ்டம், இந்த ஒரு நோய் இருக்கின்றது என்றால் நீ கடவுளை விட்டு தொலைவில் இருக்கின்றாய். நீ ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல உன்னுடைய வாழ்க்கையை வாழவில்லை. இந்த செய்தியை அந்த நிகழ்ச்சிகள், அந்த ஆட்கள், அந்த சம்பவங்கள் நமக்கு வலியுறுத்துகின்றன. அதுதான் இன்றைக்கு வானதூதர்கள். அதே போல நாம் நல்லது செய்யும் பொழுது நம்மை பாராட்டுகிறார்கள், நமக்கு வாழ்த்து சொல்லுவார்கள், நமக்கு வழிகாட்டுவார்கள். அங்கேயும் நல்லவை நடைபெறும் பொழுது வானதூதர்கள் தான் நமக்கு நம்மில் செயல்படுவதை நாம் உணர முடியும். எனவே வானதூதர்கள் இன்றைக்கு எவ்வாறு என்னில் செயல்படுகின்றார், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய ஊரில் செயல்படுகின்றார் என்றால் நடக்கின்ற நிகழ்ச்சிகள், அந்த சம்பவங்கள், அதில் ஈடுபடுகின்ற ஆட்கள் என்னென்ன விதத்தில் அத்தனையும் நமக்கு வெளிப்படுத்துகின்றார்கள் என்பதை பொறுத்து வானதூதர்களுடைய செயல்பாடு நம்மில் ஒவ்வொரு நாளும் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். எனவே புனிதருடைய இந்த விழாவை நாம் கொண்டாடி சிறப்பிக்கும் பொழுது வானதூதரோடு அவர் எவ்வளவு தொடர்பில் இருந்தார். ஆகவே ஆண்டவருடைய அருமையான செய்தியை அவர் நற்கருணை என்ற உன்னதமான கொடையை வானதூதர்கள் கொண்டு கொடுத்தார்கள் என்றால் அதற்கு காரணம் கடவுளோடு அவர் மிகுந்த நெருக்கத்தில் இருந்தார், புனிதமான ஒரு நிலையில் இருந்தார். எனவேதான் நற்கருணையை ஆண்டவர் கொண்டு வானதூதர் வழியாக கொண்டு கொடுக்கின்றார். அன்னை மரியாள் அருள் நிலையில், அருளின் உச்ச நிலையில் அருள் நிறைந்திருந்த காரணத்தினால்தான் வானதூதர்கள் அருமையான செய்தியை சொல்லுகின்றார்கள். நீர் ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர் என்ற செய்தியை கொடுக்கின்றார்கள். அருளின் உச்ச நிலையில் இருக்கும் பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய கொடை வானதூதர் வழியாக நமக்கு கொடுக்கப்படும். எனவே புனிதருக்கு கிடைத்த அந்த பெரிய ஒரு பாக்கியம் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்றார். வானதூதர் தோன்றி நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்த வேண்டும், செம்மைப்படுத்த வேண்டும். அவ்வப்போது நமக்கு அடையாளங்கள், அறிகுறிகள் தந்து நாம் சரியான பாதையில் செல்வதற்கு நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்றால் நாம் அருள் நிலையில் இருக்க வேண்டும். புனித தனிஸ்லாஸ் அருள் நிலையில் இருந்த காரணத்தினால் வானதூதர்கள் தோன்றி நற்கருணையை கொடுத்தார்கள், பெரிய கொடையை கொடுத்தார்கள். அதே போல நாமும் அருள் நிலையில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து தீமைகளை, கஷ்டங்களை, துன்பங்களை எல்லாம் அப்புறப்படுத்துவார்கள் அந்த வானதூதர்கள். அதே வானதூதர்கள் நாம் அருள் நிலையில் இருந்தால் அருளுக்கு மேல் அருளை, கொடைகளுக்கு மேல் கொடைகளை, வளர்ச்சிக்கு மேல் வளர்ச்சிகளை நமக்கு தருவார். இந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் இந்த நாளை கொண்டாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் அருள் நிலையில் இருக்கும்படி எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அறிந்தாரும், இவ்வாறு அருள் நிலையில் எங்களை வைத்துக் கொள்வதால் உம்முடைய கொடைகளை நாங்கள் நிறைய பெற்றுக்கொள்வோம். எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய வானதூதர்களை நாங்கள் சந்தித்து அருமையான ஒரு வாழ்க்கையை பெற எங்களுக்கு உதவி அருளும் என்று நாம் ஜெபிப்போம்.
பரிசுத்த சிநேகத்தின் தேவ திரவியான மனமாக என திரம்பித்திருக்கிற திவ்ய சேசுவே, எங்கள் முழு மன நேசத்துடன் தேவரீரை ஆராதிக்கிறோம். பாவிகள் தேவருடைய பரிபிட சன்னிதானத்தில் முதலாய் நினைக்க துணிகிற சகல சிசியான நினைவுகளுக்கும் வேட்கத்துக்குரிய தோராசிகளுக்கு பரிகாரமாக நாத கிறிஸ்துவின் பரிசுத்த பற்றுதலையும் அவர்கள் தேவரை சிநேகிக்க அத்தியந்த நேசத்தையும்
தேவரிற்கு ஒப்பு கொடுக்கிறார் சுவாமி. பாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம் திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமென். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நம்முடைய திருவிழாவின் 7வது நாளை சிறப்பித்த திருக்குடும்ப சபையினருக்கும் பவுல் சீமோன் அன்பேத்தாருக்கும் நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய மகிழ்ச்சியையும் பாராட்டுதலையும் அவருக்கு கனவொலி மூலம் நாம் எடுத்து தெரிவிப்போம். நாளைய நிகழ்ச்சி நம்முடைய திருவிழாவின் 8வது நாள் புது நன்மை திருப்பலி. புனித நம்முடைய பாதுகாவலருக்கு வானதூதர் கொண்டு நற்கருணை வழங்கியது போல நம்முடைய குழந்தைகள் அருள் நிலையில் உள்ள நம்முடைய குழந்தைகளுக்கு நற்கருணை வழங்கப்படுகின்ற அருமையான நிகழ்ச்சி. ஆகவே நாளைய வழிபாட்டில் அதை சிறப்பிக்கின்ற இந்த குழந்தைகளுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த குழந்தைகள் வழியாக அந்தந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்றன. அதனால் நம்முடைய ஊர் ஆசீர்வதிக்கப்படுகின்றது. அருள்நிலையில் நம்முடைய ஊர் இருக்கின்றது என்பதன் அடையாளம் நம் ஊரில் புது நன்மை வாங்குகின்ற நம்முடைய குழந்தைகள். ஆகவே அந்த நாளைய திருப்பலியில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். நாளை திருப்பலி இந்த இடத்தில் வைத்து நடைபெறும். கோயில் உள்ள இங்கே வைத்து நடைபெறும். எனவே மக்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். காலை 6 மணிக்கு திருப்பலி ஆரம்பமாகிவிடும். காலை 6 மணிக்கு திருப்பலி ஆரம்பமாகிவிடும். எனவே குழந்தைகளை முன்கூட்டியே பெற்றோர்கள் எழுப்பிவிட்டு தயாரித்து ஆலயத்திற்கு கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாளை நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் குருக்கள் அந்த விழாவை சிறப்பிப்பார்கள். ஆகவே அருளின் நாட்கள் அந்த 8ஆம் நாள் புது நன்மை வழியாக கடவுள் நம்மை அருளால் நிரப்புகின்றார். அருளின் அடையாளத்தால் நம்மை சிறப்பிக்கின்றார் என்பதன் அடையாளமாக நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் குருக்கள் திருப்பலி நிறைவேற்றுவார்கள். காலை 6 மணிக்கு திருப்பலி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாலையில் நற்கருணை பவனி நடைபெறும். நம்முடைய வீதிகளில் நற்கருணை பவனி நடைபெறும். எனவே வீதிகளை சுத்தம் செய்து தயார் நிலையில் வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இயேசு நம்முடைய வீதிகளில் வந்து நம்முடைய குடும்பங்களை சந்திக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நேற்று ஒரு ஆள் என்று சொன்னார், 25 வருஷம் இருக்குமா? ஆமாம், 25 வருஷத்துக்கு முன்னால நம்முடைய ஊர் என்னுடைய கண்காணிப்பில் இருந்தது. நான் பங்கு தந்தையாக இல்லை, என்னுடைய கண்காணிப்பில் இருந்தது. அந்த திருவிழாவை நான் சாத்தான்குளத்தில் இருக்கும் பொழுது அந்த திருவிழாவை கொண்டாடினேன். அதை நினைவு கூர்ந்து சொன்னார், ஃபாதர், இந்த நற்கருணை பவனி சிறப்பாக இருந்தது என்று சொன்னார்கள். அந்த சிறப்புக்கு காரணம் மக்கள், நீங்கள் மக்கள், உங்களுடைய பங்களிப்பு. இயேசு என்னுடைய வீட்டுக்கு வருகின்றார் என்றால் நான் இங்கே உட்கார்ந்து இருப்பேனா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினேன். அவ்வளவுதான். இயேசு என்னுடைய வீட்டுக்கு வருகின்றார் என்றால் நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் கடையில் உட்கார்ந்து இருக்க மாட்டேன், நான் அந்த இடத்துல சோவாரிட்டு இருக்க மாட்டேன், நான் என்னுடைய வீட்டில் இருப்பேன். ஆகவே இயேசுவோடு நான் பயணம் செய்ய வேண்டும். இயேசுவோடு பயணம் செய்தவர்கள் தான் இயேசுவினுடைய கொடைகளை பெற்றார்கள். எல்லா பவனி, அவர் எல்லா இடத்துக்கும் பவனியா போனார். அவர் பவனியா போகும்போது பின்னாலே ஒரு அம்மா அவருடைய உடையை தொடுகிறது, குணம் பெறுகின்றார். இந்த பவனியில் போனதால் உடனே குணம் பெறுகின்றார்.
சக்கை ஒரு மரத்தில் உட்கார்ந்துருக்காங்க, அப்படியே தான் வருவார். இந்த பவன் இங்கே தான் வரும். சக்கை ஒரு மரத்தில் உட்கார்ந்து அவரை பார்க்கறது இருக்கான். அவரை பார்த்தா போதும் ஐயா அப்படின்னு நினைக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டில் நான் தங்க வேண்டும், சக்கையை விரைவாய் இறங்கிவார். இது நம்முடைய ஊரில் நடக்கலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, நற்கருணை பவனி மிக முக்கியமானது. உங்களுக்கு நடக்கலாம், யாருக்கும் நடக்கலாம். நீங்கள் கேட்கின்ற ஜெபம் உங்களுக்கு ஆண்டவருடைய அருட்படைகளை அள்ளித்தருகின்ற ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே நற்கருணை பவனியில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை அந்த திருவிழா திருப்பலி, அந்த நிகழ்ச்சி 8ஆம் திருவிழா திருப்பலி காலை 6 மணிக்கு இங்கே நடைபெறும் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவருடைய அருள் பெற்ற நிலையில் நம்முடைய இல்லத்திற்கு நாம் சொல்லுவோம். இந்த ஒப்புரவு அருட்சாதனத்திற்கு நிறைய பேர் வந்தார்கள், எல்லா குழந்தைகளும் வந்தார்கள். ஒப்புரவு அருட்சாதனத்திற்கு பெற்றோர்கள் எல்லோரும் ஆர்வத்தோடு பங்கெடுத்தார்கள். உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. ஆகவே அருள் நிலையை நாம் தேடுகின்ற நிலையில் இருக்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய வானதூதர்களை அனுப்பி நம் வாழ்வுக்கு வேண்டிய நல்ல செய்திகளை தருவார் என்ற நம்பிக்கையோடு நாளை மாலை நடைபெறுகின்ற பவனியில் பங்கெடுப்போம். காலை திருப்பலி மீண்டும் நினைவுறுத்துகின்றேன், 6 மணிக்கு நடைபெறும். அனைவரும் ஆண்டவருடைய அருள் பெற்ற நிலையில் நம்முடைய